இன்னும் அந்த அருண்மொழியால என்னெல்லாம் நடக்க போதும். இன்னைக்கு கால் உடைஞ்சு கிடக்கா, நாளைக்கு அவனால உயிரை விட போறா. அதானே, உயிர் போயிட்டுனா திரும்பி வருமா? அம்மா நாள் வராது, அப்பா நாள் வராது. நல்ல விளையாட்டால இருக்கு. இதெல்லாம் என்னை போன்ற சித்தர்களின் விளையாட்டு. ஆமா, என் மக வாழ்க்கையில தான் வந்து இந்த சித்தர்லாம் விளையாடணுமா? நீ ஏன்டி அவன்கிட்ட பாயுத? உன் தம்பி இன்னும் ஒரு இடத்துல வருவான், அவன்கிட்ட பாயி. சித்தி பாஞ்சிட்டாலும் மட்டைக்கு ரெண்டே கிளி. தம்பி வாடா. என்னாச்சு? இப்படி வாங்க சித்தி. என்ன ஆச்சா? மாமா எங்கேயோ போயிட்டாருன்ற நினைப்புல வயித்துல பிள்ளை இருக்கிறதையும் மறந்து அவ பாட்டுக்கு படியில படப்படான்னு இறங்கி தட தடான்னு கீழே விழுந்ததுல படக்குன்னு கால் சுளுக்கி போச்சு. அப்ப கூட மாமான்னு தான் கத்துறா. ஆமா, அம்மானு கூட கூடாம மாமா தான் கூடுதா. சரி, நீ வா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். வா. நாங்க எல்லாரும் டாக்டர்ட்ட போவோம் தான் கூப்பிட்டு இருக்கோம். ஆனா என் மாமா வந்து கூட்டிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா. யாழினி வா, டாக்டர்ட்ட போயிட்டு வந்துடலாம். வா. இல்ல. ஆமா, இவரு பேரு டாக்டர்கிட்ட கூட்டு போறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் இந்த ஆதிரை. அவ டாக்டருக்கு படிச்சிருக்காள் என்னவோ தெரியல, ஆனா பாக்குற வேலையை விட வேற வேலையில நல்லா பாக்கா. சரி வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். ஆயின்மென்ட் போட்டாலே சரியாயிடும் மாமா. ஃபிராக்சர் ஆயிருக்க போகுது. ஐயோ, ஃபிராக்சர் எல்லாம் இல்ல. நான் இப்ப எழுந்து நடக்கிறேன் பாருங்களேன். பாத்து. யாழினி. இல்ல இல்ல, நான் நடப்பேன். பாத்து பாத்து. இதெல்லாம் எங்க விளங்க போகுது? இவன் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவன் உலகத்துல இல்லாத மாப்பிள்ளையா பாத்துருக்கா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்திருக்கியா? அதுக்கு நீங்க என் தம்பி மாதிரி இருந்திருக்கணும். யாரு? உன் தம்பி. அவன் கிடக்க ஐயக்கிய பையன். எதற்கு உங்களுக்குள் சண்டை? நமது நோக்கம் இதுவல்லவே. நீ சொல்லதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணு இல்ல. சித்தப்பா, நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா. நான் உங்களுக்கு தெரியாம ஒன்னொன்னா நகர்த்திக்கிட்டே தான் இருக்கேன். கடைசியில பாருங்க எல்லாம் தீர்ந்து போயிடும். என் நோக்கமும் நிறைவேறிடும், உங்க நோக்கமும் நிறைவேறிடும். கடைசியில நஷ்டம் என்னமோ அந்த அருண்மொழிக்கு தானே. பத் பத் பத். மெதுவா மெதுவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒண்ணு. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. மேலாப்ல. அப்படியே உட்காரு. ஓகே. ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல, இப்ப பரவாயில்ல. டாக்டர்கிட்ட போயிட்டு வரலான்னு சொன்னா கேக்குறியா? வேண்டாம், சரியாயிடும். ஆயின்மென்ட் போட்டாலே சரியாயிடும். இரு, நான் எடுத்துட்டு வரேன். யாழினி, கால் எடுத்துட்டு வை, மருந்து போட ஈஸியா இருக்கும். பெயின் அதிகமா இருக்கா? இல்ல, பரவாயில்ல. ஐயோ, நானே போட்டுக்கிறேன், கொடுங்க. சரி, போட்டு. பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல. டாக்டர்கிட்ட போலன்னா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பதறி போயிட்டீங்களா? பின்ன என்னாச்சு ஆதிரைக்கு? அப்படியேவா விட்டுட்டு வந்துட்டீங்க? ஆமா, உனக்கு அடிபட்டுருக்குன்னு நான் எப்படி அங்க இருக்க முடியும்? நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சுன்னு தெரியல, ஆனா அங்க ஆட்கள் இருக்காங்க, பாத்துக்குவாங்க. இப்ப திரும்பவும் போகணும்ல? இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன். சரி, அப்ப நான் கொஞ்சம் தூங்குறேன். நீ தூங்க, நான் அப்படி வெளியில இருக்கேன்.
எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க. சரி, நான் இருக்கேன், நீ தூங்கு. 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 குந்தவை, ஏய் குந்தவை, குந்தவை. என்னங்க? தென்மொழி உங்க சித்திங்க வீட்டில் தாங்க இருக்கா. கூப்பிடு. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய் தென்மொழி, அத்தை. என்ன சத்தம் இங்க ஓவரா இருக்கு? எல்லாம் நல்ல விஷயமா தான். தஞ்சாவூர் மாவட்டம் பரக்கலக்கோட்டை போஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் எங்கள் மாமாவுக்கு பாத்தியப்பட்ட இடம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சர்வேலன்ஸ் நம்பரோட கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், பாருங்க. ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கீங்க. இதை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், கிழிச்சாலும் கிழிச்சிருவீங்க. என்கிட்ட இது பத்திரமா இருக்கட்டும். தென்மொழி, நீ ஒன்று பார்க்குறியா? பாரு. இதோட வேல்யூ கோடி ரூபாயை தொடும். விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஏமா கற்பகம், எல்லா சொத்தும் கையை விட்டு போயிடுச்சு. கடந்தொல்லையால புருஷன் ஊரை விட்டு ஓடிட்டான். பிள்ளைங்க அநாத ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க அப்படின்னு அளந்து விட்டு இந்த வீட்டில் அடைக்கலம் ஆயிட்ட. இப்போ அந்த சொத்து மட்டும் விற்காம அப்படியே இருக்க. என்ன விஷயம்? என்னங்க சித்தி இதெல்லாம்? எல்லா சொத்தும் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அது 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 வந்து தேனு, அது மூர்த்தி ஏதோ பழைய சொத்து விவரத்தை கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே எல்லா சொத்தும் வித்து போச்சு. அந்த சைக்கிள் கடை இருக்க இடத்த கூட வித்தாச்சு. அப்படியா? அப்போ இந்த சொத்து மட்டும் விற்காம இருந்தா அப்படியே நீங்க கிட்ட கொடுத்துருவீங்க, அப்படித்தானே? ஆமா, அது இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அதைத்தான் வித்துட்டோன்னு சொல்றேன்ல. இருக்கத்த இருக்கு. இது இன்னைக்கு எடுத்த சர்வே. மரியாதையே ஒத்துக்கலைன்னு வைங்க, கோர்ட்டு கேஸ்னு அப்புறம் நீங்கள் தான் அலைய வேண்டியிருக்கும். இந்த வார்த்தை மொழி எல்லாத்தையும் நான் பக்காவாக விசாரிச்சிட்டேன். உங்கள் அப்பாவை ஏமாற்றி சோத்தாவட்ட இருந்து வாங்கினது எல்லாம் உண்மை தான். எல்லா சொத்தையும் அவங்க விற்றதும் உண்மை. ஆனால் இந்த ஒரே ஒரு சொத்தை மட்டும் அவங்களால விற்க முடியல. அது காரணம் உங்கள் அப்பா தான். எல்லா விஷயத்தில் அவர் ஏமலையாக இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்படியோ புத்திசாலித்தனமாக நடந்திருக்காரு. என்ன புரியலையா? புரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அத்தை, சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவீங்க பார்த்தீங்களா? இது முக்கியமான விஷயம். கொஞ்சம் வாயை திறந்து நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணது திருட்டுத்தனம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பதில் சொல்லுவா? யோ, என்னைய அப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க. அந்த சொத்தையும் சேர்த்து தான் தேன்மொழி அப்பா எங்களுக்கு கொடுத்தாரு. அது இந்த 5 பொண்ணுங்களுக்கும் நல்லா தெரியும். தெரியும் சித்தி, நாங்க இல்லைன்னு சொல்லல. இப்ப அந்த இடத்த வித்துட்டீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. விக்கல தேன்மொழி. அப்போ எல்லாத்தையும் வித்துட்டேன், மிச்சம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. சொத்துல நீங்க எல்லாம் பங்கு கேட்டக்கூடாதுல்ல, அதனால அப்படி சொன்னாங்க. அப்படித்தானே அத்தை? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன சொத்து விவரம்? அது எங்களுக்குன்னு கொடுத்தது.
அதை நாங்க விற்போம் இல்ல சும்மா கூட போட்டு வைப்போம். அதை பத்தி உனக்கு என்னையா? அதை பற்றி எனக்கு என்ன? அந்த சொத்தை ஏன் விற்காம வச்சுருங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு எங்கள் மாமாவோட கையெழுத்து வேணும். அது இல்லை அதனால தானே. அது எதுக்கு எடுக்கிற? அதுதான் உண்மை. அதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, என் மாமாவோட கையெழுத்து வேணும். அவர் இப்போ உயிரோடு இல்லை. இப்போ அவரோட வாரிசுங்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதானே? ஆமாம், அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அது ஒன்று தான் கடைசியாக மிஞ்சி இருக்கு. அதை வச்சு நாங்கள் வேணா ஒதுங்கிக்கிறோம். ஏஜிதி, எல்லா சொத்தையும் தான் அப்பா உங்களுக்கு தார வத்து கொடுத்தாருல, எந்த சொத்தையாவது எங்களுக்கு விட்டு கொடுக்கலாம்ல? இந்த பாருங்க, இந்த சொத்து எங்க சொத்து. அது உங்க அப்பா கிட்ட எப்படியோ நாங்கள் கையெழுத்து வாங்காம விட்டுட்டோம். அதுக்காக இந்த சொத்தை நீங்க அபகரிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். செத்து போங்க, எங்களுக்கு என்ன? இந்த சும்மா சாவேன் மட்டும் நினைச்சிடாத. இந்த பிரச்சனையை யார் யார் தூண்டினாங்களோ அவங்க எல்லார் பேரையும் எழுதி வச்சுட்டு தான் சாவேன். இந்த கிழவா, முதல்ல உன் பேர் எழுதி வச்சுட்டு தான் சாவேன். நீ தானே எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. கற்பகம், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட ஆளு நான் இல்லம்மா. தேன்மொழி, உன் அப்பா தான் ஏமாளியா இருந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான். இப்ப கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாத, அதை பயன்படுத்திக்கங்க. உங்க அப்பா சொத்துமா, அது உங்க சொத்து. மிஸ் பண்ணாதம்மா. கிழவா, என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சொத்து பிரச்சனையை தூண்டி விட்டு எங்களை பிரிக்கலான்னு பாக்குறியா நீ? அப்ப எங்க சொத்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க. இந்த பார் தேன்மொழி, அவர் அதை பத்தி பேச வேணான்னு சொல்லு. அவ சொன்னா நான் கேட்டுக்குவேனா? மரியாதையே சொல்றேன், இந்த இடத்த வித்து யார் யாருக்கு என்ன சேரணுமோ அதை ஒழுங்கா சேர்த்துருங்க. இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஏய் குந்தவை, என்னை கேட்காம உங்க சித்தி அழுகிறா அது இதுன்னு சொல்லி கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா கொண்டுருவேன் பார்த்துக்க. யார் விட்டு கொடுத்தாலும் சரி, இந்த சொத்தை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது சம்மந்தமா யார் யார் போய் பார்க்கணுமோ நான் போய் பார்த்துட்டு வரேன். கொடு. கற்பகம், வினைய விதைச்சவன் வினையா இருப்பான்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? இருக்கிற ஒரு சொத்தும் யாருக்கிட்ட வந்து சேரணுமோ அவங்ககிட்டே வந்து சேரப்போகுதில்ல. நீ செஞ்ச சதிக்கு இதுதான் விதி. சித்தி, நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க. அந்த தப்புக்கும் துரோகத்துக்கும் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்திலேயாவது கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்க. என்ன சித்தி இது? ஏன் சித்தி இப்படி உண்மையை மறைக்கிறீங்க? உங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கோம், அப்புறம் ஏன் சித்தி உண்மையெல்லாம் மறைக்கிறீங்க? போங்க சித்தி. தேன்மொழி, என்ன சித்தி? இங்க என்னம்மா தனியா வந்து நின்னுட்டு இருக்க? இல்ல சித்தி, தனிமையில கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்ல, அதான். நீ என்ன தப்பா ஒண்ணு நினைச்சுக்கலையே? இல்ல சித்தி, நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம். அதான், அந்த இடம் இருக்கிறத நீங்க என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த இடம் தான் இருக்குல்ல சித்தி, பேசாம அதை வித்து கடனெல்லாம் அடைச்சிட்டு நீங்க சித்தப்பா தம்பிங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏன் சித்தி இப்படி தனித்தனியா வாழணும்? பதில் சொல்லுங்க சித்தி. அந்த சொத்தை விக்கிறதுக்கு நாங்க 5 பேரும் கையெழுத்து போட மாட்டோம்னு நினைச்சீங்களா? ஐயோ, அதுக்கு இல்லம்மா. அப்புறம் ஏன் சித்தி? இல்லம்மா, இப்ப அந்த இடத்த வித்தா அதுல கிடைக்கிற காசு என் கையில நிக்காதுமா. அதனாலதான் அது பாட்டுக்கு கிடைக்கட்டும்னு கடைசி காலத்துல உன் தம்பிங்களுக்காக அதை வச்சிருக்கோமா.
அதை மூர்த்தி கண்டுபிடிச்சு இப்படி பிரச்சனை பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. அந்த சொத்தை உங்க அப்பா எங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க எல்லாரும் சம்மதிச்சு தானே வந்தீங்க? இல்ல சித்தி, மனசார சம்மதிச்செல்லாம் வரல, வேதனையோட தான் வந்தோம். தேன்மொழி, என்னை தப்பா நினைச்சுக்காத. அந்த ஒரு சொத்து இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க அப்பா கையெழுத்து போடலைங்கிற ஒரே காரணத்தை வச்சு அந்த சொத்தை என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்சிடாதீங்கம்மா. உன் தம்பிங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ தான் அவங்களுக்கு எல்லாமே. அந்த இடத்த உன் தம்பிங்களுக்கு விட்டு கொடுத்துடுமா. எனக்கு வேற சொல்ல தெரியலமா. ஐயோ சித்தி, என்ன சித்தி இது? இதுக்கு ஏன் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? இல்லம்மா, மூர்த்தி பேசினதுல இருந்து என் மனசே சரியில்லை. உன் கையில தான் எல்லாமே இருக்கு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எங்களோட பலவீனத்தை வச்சு தோக்கடிச்சிட்டீங்களே சித்தி. எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு போனதை நாங்க எந்த காலத்திலயும் தட்டி பறிக்க மாட்டோம். மூர்த்தி மாமா ஏதோ பேசிட்டு போறாரு, அதை பெருசா எடுத்துக்காதீங்க. உன் மனசு யாருக்கும் வராது தேனு. தேன்மொழி, எனக்காக நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சித்தி, இவ்ளோ சொல்லியும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அதுக்கு இல்ல தேனு. சித்தி, கை நீட்டுங்க சித்தி, நான் சத்தியம் பண்றேன். சத்தியமா சித்தி, எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த சொத்தை நானும் என் கூட பிறந்தவங்களும் பங்கு போட மாட்டோம் சித்தி. இது போதும் தேனு. யாழ்னி, யாழ்னி. வரேன். யாழ்னி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க? வேலை இருக்கு. என்ன வேலை? முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. 2 நாளா வீட்டு விட்டு போகல, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். மாமா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூடயே இருங்களேன் ப்ளீஸ். யாழ்னி, வெளில போகாம இருந்தா அப்புறம் வேலையை எப்படி பாக்குறது? போயிட்டு உடனே வந்துடுறேன். இல்ல. என்னாச்சு யாழ்னி? யாழ்னி, என்னாச்சு? உட்கார், உட்கார், அப்படியே உட்கார். இன்னும் வலி குறையலையா? நான் தான் சொன்னல, அப்பயே டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். நீ கேட்டதானே? இல்ல இல்ல, ஆயின்மெண்ட் போட்டாலே சரியாயிடும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என் கூடவே இருங்களேன் ப்ளீஸ். யாழ்னி, இதை பாரு, நான் ஒரு முக்கியமான வேலை வெளில போறேன். ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். நான் ஒன்று சரி அக்காட்ட போய் கீழே விஷயத்தை சொல்லிட்டு போறேன். அவங்க வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க. தேவைப்பட்ட ஆயின்மெண்ட்டும் உனக்கு போட்டு விட்டுருவாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன மாமா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருங்களேன். ஐயோ யாழ்னி, எல்லா நேரமும் உன் கூட இருந்தா வேலை யாரு பாக்குறது? புரியுதா? நான் கீழே போய் அக்கா உடனே வர சொல்றேன். என்ன? இல்ல ப்ளீஸ். நான் போயிட்டு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். நீ ஒன்றும் வேலை செய்ய வேணா, இங்கே இரு. நான் அக்காட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். புரியுதா? மாமா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள். நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? மாமா, அம்மா ரொம்ப வலிக்குது. யாழ்னி, சரி வா, டாக்டர்கிட்ட நம்ம போயிட்டு வந்துடுறோம். முதல்ல இந்த மாதிரி பண்ணா எப்படி? எந்த டாக்டர் கிட்ட போகணும்? வெள்ளூர் தான். போலாம். இப்ப வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஆனா நீங்க என் கூடவே இருங்க ப்ளீஸ். ஐயோ யாழ்னி, சொல்றது கேளு. முக்கியமான வேலை, போயிட்டு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். புரியுதா? நீ ஆயின்மெண்ட் போட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா உன்னை பார்த்துக்கோ. ஓகே மாமா ப்ளீஸ். நம்ம போகாம இருந்தா நம்ம வேலையை யார் செய்வா சொல்லு? பார்க்கணும்ல. போயிட்டு சீக்கிரமா நான் வந்துடுறேன். நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நீ இங்கே இரு. என்ன? நான் வந்துடுறேன்.
பேரை தவிர மூணாவது ஒரு ஆள் இருந்தா நீங்க தனியா விட்டுட்டு போறீங்கல்ல? நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். சொல்லுங்க சார். சார் நான் மார்னிங் கண்டிப்பாக வண்டி அனுப்பிச்சிடுறேன். கரெக்டாக 6 மணிக்கு வண்டி இருக்கும் சார் அங்கே. என்னடா அது, இந்த வேலாயுதம் விஷயத்துல இன்னும் காசு வரல? சேட்டா நீங்க மொத்த அமௌண்ட் வாங்கி மேட்டர் முடிச்சு கொடுத்துருக்கணும் சேட்டா. இன்னும் அட்வான்ஸ் கூட வரல. அவனுக்காக நான் எவ்வளோ மேட்ரு பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி செஞ்சதே இல்லை அவன். வர வர யாரையும் நம்ப முடியலடா. ஏண்டா ருத்ரு, பேசாம தமிழ்நாட்டில் தொழில் ஆரம்பிச்சிடலாமா? அடே நீ வேற சேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடி தாதாவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஊர் ஊராக போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சேட்டா, அந்த அருண்மொழி மேட்ரு மிச்ச பேலன்ஸ் வந்துச்சா? நீ வேற, அந்த ஆர்க்கு நம்மளை சும்மா விட்டதே பெரிய விஷயம். நம்ம நேரம் ஊருக்கு போன அந்த அருண்மொழி இந்த விஷயத்த வெளியில சொல்லல. அதனாலதான் இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஏன் சேட்டா, அவன் நம்மளை பத்தி எதுவுமே சொல்லல? டேய், அந்த அருண்மொழியை போட சொன்னதே அவனோட சொந்த மாமா தான். அருண்மொழியோட மாமாவா? சேட்டா, அவனோட சொந்த மாமாவா? ஆமாண்டா, அன்னைக்கு தான் புருஷன் உயிரை போராடி காப்பாத்திட்டு போனாலே வீர தமிழச்சி யாழினி, அவளை பெத்த அப்பந்தாண்டா கொல்ல சொன்னது. அப்படி என்ன பகச்சேட்டா? பெரிய இடம்ல, அங்க அப்படி இப்படி இருக்கதாடா செய்யும். அதனாலதான் அருண்மொழி இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லல. சரி வாங்க, வேற வேலை வரதான் பார்ப்போம். முதல்ல இந்த விஷயத்தை அருண்மொழி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முடிச்சுட்டு தான் இருக்கியா? தூங்கிட்டேன் நினச்சா நான் அப்படி இருக்கலான்னு போனேன். 2 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. சொன்னேன், போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்காங்களா ஆதிரே? நல்லா இருக்கேன். இப்போ அவங்கள தான் பார்த்துட்டு வரீங்களா? ஆமாம், அன்னைக்கு நீ கூப்பிட்டது நான் ஓடி வந்துட்டேன். பாவம் அதுக்கப்புறம் போய் பார்க்கல, அதான் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்காங்கல்ல? மாமா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு தனியா போயிடலாம். தனியா? ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? உங்களுக்கு தான் எங்க அப்பா அம்மா வந்தது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலல்ல, அதனால தான். இல்ல, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா திடீர்னு சொல்றியா, அதுக்கு சொல்றேன். ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க நடக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அத நானா சொல்லும் போது ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்ல, தனியா போற ஆசை எனக்கு இருக்கு. அதுக்கு ஏன் நம்ம இந்த வீட்டு விட்டு போகணும்? இங்கே இருக்கலாமே, இது நம்ம வீடு தானே. நம்ம வீடு தான், ஆனா அதுக்காக நாங்க இங்க தனியா இருக்க போறோம், நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கன்னு உங்களை சொல்ல முடியாதுல்ல. அதான் அவங்க விரும்புற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கட்டும், நாம தனியா போயிடலாம். ஆனா அவங்க யாரும் வந்து நம்மள பார்க்க கூடாது, பார்க்கவும் மாட்டாங்க. அந்த வீட்டுல நான், என் மாமா 2 பேர் தான். அதை தாண்டி 3ஆவதா ஒரு பூச்சி கூட இருக்கக்கூடாது.
அது நம்ம உலகமா மட்டும்தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? சரி, நான் காலையில இதை பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். குட் நைட். குட் நைட். ஆ